السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله لا يستحي أن يضرب مثلا ما بعوضة فما فوقها. صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாம் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் நற்பாக்கியம் நிறைந்த உம்மத்தான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ந்து தஃப்சீர் திருக்குர்ஆன், குர்ஆனுடைய விளக்கங்களும் அர்த்தங்களும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. பொதுவாக தஃப்சீர் திருக்குர்ஆன் என்று சொன்னால் ஒரு 10 ஆயத்திற்கு விளக்கம் சொல்வார்கள் உலமாக்கள். ஒரு 50-100 பேராவது அந்த பள்ளிவாசலில் இருப்பாங்க. ஒவ்வொரு மஹல்லால இருந்து இதனுடைய பயன்கள் எல்லாம் தெரிஞ்சு, அந்த காலத்தில் ஒரு 5 வருஷம் முன்னாடி பெரிய பெரிய பள்ளிகள், ஜாமியா பள்ளிகள்னால் இந்த தஃப்சீர் ஏற்பாடு பண்ணுவாங்க. குர்ஆனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், வரலாறுகள், அதனுடைய ஆயத்தினுடைய வார்த்தைகள் எப்படி உச்சரிக்கணும் எல்லாமே அதில் தெளிவாக வரும். அதை உணர்ந்து மக்கள் விளங்கி அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக வருவாங்க. இப்போ நம்ம பள்ளியில் இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இதனுடைய மகத்துவம் யாருக்குமே தெரியல, இதனுடைய பயன் யாருக்குமே தெரியல. ஒரு குர்ஆனுடைய ஆயத்து ஓதுதலாக இருக்கட்டும், அதனுடைய அர்த்தங்கள், விளக்கங்கள், அதனுடைய வரலாறுகள் தெரிஞ்சு நம்ம அமல் செய்யும் போது, தொழுகையில் ஓதும் பொழுது அது இன்பமாக இருக்கும். அல்லாஹ் நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கான். அதை இன்ஷா அல்லாஹ் இன்னும் மற்ற மக்கள்கிட்ட நம்ம அதை எத்தி வச்சு இன்னும் நிறைய பேர் இங்கே கொண்டு வந்து சேர்க்கறது நம்ம மீது கடமை. அதனால ஜும்மாலே அறிவிப்பு பண்ணுறோம். இன்ஷா அல்லாஹ் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்தில் பக்கத்து மஹல்லால எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கூப்பிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து 25 ஆயத்துக்கள் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அடுத்து 5 ஆயத்துக்கள். சூரத்துல் பக்ரா மொத்தம் கிட்டத்தட்ட 286 ஆயத்துகள். தொடர்ந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், சூரத்துல் ஃபாத்திஹாவினுடைய விளக்கங்கள், அதற்கு பின்னால் பக்ரா சூரா ஆரம்பிக்கப்பட்டு அதில் முத்தகீன்கள்னா யாரு, காஃபீர்கள்னா யாரு, முனாஃபிகீன்கள்னா யாரு, அவங்களுக்கு 2 உதாரணம், இடி மின்னல் மலையை குறித்து, நெருப்பு மூட்டுறது குறித்து அல்லாஹ் சொல்லி கொண்டே வந்தான். சென்ற வாரம் குர்ஆன்ல அல்லாஹ் சவால் விட்டிருந்தான், ஒரே ஒரு ஆயத்தாவது உங்களால் கொண்டு வர முடியுமா, முடிஞ்சா கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டிருந்தான். காஃபியர்களுக்கு எச்சரிக்கை செஞ்சிருந்தான். முஃமின்களுக்கு நன்மாராயம், சுப செய்தி, சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் கூறினான். அங்குள்ள கனி வகைகள், பல வகைகளை குறித்து பேசினோம். மனைவிமார்களை குறித்து, ஊர்லீன்கள் குறித்து நாம் பேசினோம். இப்பொழுது அல்லாஹ் என்ன பேசுகிறான்னு சொன்னால், தொடர்ந்து அப்படியே வரிசையாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே வரணும் என்ன சொன்னோன்ட்டு. அப்போது அது நம்ம புரியறதுக்கு இலகுவாக இருக்கும். முதலில் நாம் ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ லா யஸ்தஈ அன் யضرب مثلا ما بعوضة فما فوقها فأما الذين آمنوا فيعلمون أنه الحق من ربهم وأما الذين كفروا فيقولون ماذا أراد الله بهذا مثلا يضل به كثيرا ويهدي به كثيرا
وَمَا يُضِلُّ بِهِ إِلَّا الْفَاسِقِينَ. இது ஒரு ஆயத்து. இன்ஷா அல்லாஹ் 26வது ஆயத்து இப்போ நம்ம அதனுடைய அர்த்தங்கள் பார்க்க போகிறோம். இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு, லா யஸ்தஹி, வெட்கப்பட மாட்டான். அல்லாஹ் யாருங்க? அவன் வெட்கப்பட மாட்டான். ஐ எல்ரிப மசலன், உதாரணங்களை கூறுவதற்கு, உதாரணங்களை எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். மா பவுலத்தன் ஃபமா ஃபௌகஹா, கொசுவை விடவோ அல்லது அதற்கு மேலான அற்பமான ஒன்றை உங்களுக்கு உதாரணம் சொல்லி எடுத்து சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான். அவன் ஆற்றல் உள்ளவன், அவன் வானம் பூமி படைத்தவன், அவன் எதற்கும் வெட்கப்பட தேவையில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஃபஅம்மல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்கள், அவர்கள் ஆகிறவர்கள், ஃபயஅலமூன, அறிந்து கொள்வார்கள், அன்னவுல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பினுடைய இடத்திலிருந்து இது சத்தியமான உண்மைன்னு சொல்லி ஈமான் கொண்டவங்க நம்புவாங்க. அம்மல்லதீன கஃபரு, நிராகரித்தார்களே காஃபீர்கள், அவர்கள் ஆகிறவர்கள், ஃபயகூலூன, கூறுவார்கள், மாதா அராதல்லாஹு பிஹாதா மசலா, அல்லாஹ் இந்த உதாரணங்களை கொண்டு என்னதான் சொல்ல வரான்? கொசுவெல்லாம் அவன் எதுக்கு சொல்றான்? எப்படி? ரப்பை நிராகரிக்கக்கூடிய அந்த காஃபீர்கள் கொசுவெல்லாம் எல்லாம் எதுக்கு சொல்ல வரான் அப்படின்னு சொல்லி ஏளனமாக கேட்குறாங்க. ஈமான் கொண்டவங்க இது ரப்புடைய புறத்தில் இருந்தால் வந்துச்சு, நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு முக்மீனுடைய பண்பு, தக்குவாதாரி, இறையச்சமுடையும் அப்படி சொல்லுவாங்க. இஸ்லாமே இல்லை, ஈமானே இல்லை, அல்லாஹ் ரசூல்னா யாருன்னு தெரியாதவன், நிராகரிக்கிறவன், அவன் என்ன சொல்கிறான்? அல்லாஹ் இது இந்த உதாரணத்தெல்லாம் ஏன் சொல்ல வரான்? சில்லியாக இருக்கே, அற்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஏளனமாக பேசுகிறார்கள். அதனால் தொடர்ந்து அல்லாஹ் பேசுகிறான். யுலில்லு பிஹி கசீரன், இந்த குரானை கொண்டு சில பேர் வழிகெடுக்கப்படுவார்கள். வயஹ்தி பிஹி கசீரா, அதிலே அதிகமானவர்கள் நேரு வழியும் பெறுவார்கள். வமா யுலில்லு பிஹி, இந்த குரானை கொண்டு வழி தவறவில்லை, இல்லல் ஃபாசிகீன், தவறு செய்யக்கூடியவர்கள், ஃபாசிக்குகள், முரண்டாக இறைவனை மறுத்தவர்களை தவிர அல்லாஹ் யாரையும் வழிகெடுக்கவில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தினுடைய விளக்கம். இதில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க தஃப்சீர் கலை உடைய தலைவர், அவங்களுடைய மாணவர் முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹ் அலை, அவர்களுடைய மாணவர் கதாதா ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, குரானில் பல்வேறு இடங்களில் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? சின்ன சின்ன பூச்சிகளை வச்சு உதாரணம் எடுத்து சொல்கிறான். உதாரணமாக கொசுவை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்கிறேன்னா கொசுவை பற்றி இங்கே சொல்லலை, அதை விட கீழாக இருந்தாலும் நான் எடுத்து சொல்லுவேன், நான் ஆற்றல் உள்ளவன், எனக்கு எந்த உதாரணத்தையும் எடுத்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வல்லமையை எடுத்து காட்டுகிறார். குரானில் வேற இடங்கள்ல பாருங்க, அன்கபூத், சிலந்தின்னு சொல்லி ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கியிருக்கான். என்னங்க? சிலந்தின்னு சொல்லி அல்லாஹ் சூறாவே இறக்கியிருக்கான். அது கிட்டத்தட்ட 20ஆம் ஜுஸ்ல அந்த சூறா வருது. அதே போல 17ஆம் ஜுஸ்ல ஈயை கொடுத்து, துபாபுன்னு சொன்னா ஈ, அன்கபூத்துன்னு சொன்னா சிலந்தி, இதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். துபாபு, அதாவது சிலைகளுக்கு முன்னால் உணவு தயாரிக்கப்பட்டு அந்த உணவுல ஈ வைக்கும், அப்ப அந்த சிலைகள் எதுவுமே செய்யாது. லோஃபல் தாலிபு வல் மத்லூப், குர்ஆன்ல சூரத்துல் ஹஜ்ல அல்லாஹ் சொல்றான். அப்ப ஈயை வைத்தோ அல்லது கொசுவை வைத்தோ அல்லது சிலந்தி பூச்சியை வைத்தோ அல்லது அதற்கு அற்பமானது எதுவாக இருந்தாலும் அல்லாஹ் அதை வைத்து உதாரணம் சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி தஃப்சீர் இப்னு கசீர் போன்ற, சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போன்ற, கதாதா ரலியல்லாஹு போன்ற நிறைய பேர் இதுக்கு விளக்கம் சொல்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த நம்ம பவுலத்தன் என்று சொன்னால் கொசுவை குறித்து மார்க் அறிஞர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு போன்ற விளக்கம் சொல்லக்கூடிய மார்க் அறிஞர்கள் துன்யாவுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. கொசு பாருங்க, அது நல்லா பறக்கும். ஒரு மனிதனுடைய உடல்ல போய் அது உட்காந்து ரத்தத்தை உரியும். பசி இருக்கிற வரைக்கும் அது நல்லா சுத்தும்.
அது எப்போ சாப்பிட்டு விட்டதோ அது வஃபாத்தாகி விடும். கொசு வந்து நம்ம மேலே உட்காருது, கொஞ்ச நேரம் அப்படியே தேடி அதனுடைய அந்த ஊசி மாதிரி இருக்கிறத நம்ம உடம்புல நுழைச்சி ரத்தத்தை உரியும். ரத்தத்தை உறிஞ்சோன்னா அதால் பறக்க முடியாது, சும்மா அப்படி தட்டினாலே செத்து போயிடும். அந்த மாதிரி தான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை. மனிதன் எதற்கெல்லாம் ஆசைப்படுகிறான், எல்லாம் கொஞ்ச காலம்தான். அதனால கொசுவை விடவோ அல்ல அதற்கு கீழே அற்பமான எறும்போ பூச்சியோ எது வேணாலும் நான் சொல்லி உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியும். ஈமான் கொண்டவங்க நேர்வழி பெறுவாங்க, அவங்க நிறைய மக்கள் இது மூலமா நேர்வழி பெறுவாங்க. காஃபியர்கள் முரண்டு பிடிப்பவர்கள் இதுல இருந்து அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்க, ஈமான் கொள்ள மாட்டாங்க, அவங்களும் வழிகெட்டு போவாங்க, மற்றவங்களும் வழிகெடுப்பாங்க. அதனால் நிறைய பேர் தவறு செய்யக்கூடியது தான் என்பதாக இந்த ஆயத்தினுடைய விளக்கங்களை தஃசீர்களை நாம் பார்க்கிறோம். அடுத்து தொடர்ந்த ஆயத்தை நாம் படிப்போம். அல்லதீன யன்குலூன அஹ்தல்லாஹி மின் பஅதி மீசாகிஹி வயக்தஊன மா அமரல்லாஹு பிஹி ஐயூஸல வயுஃப்ஸிதூன ஃபில் அர்ள் உலாயிக ஹுமுல் ஹாஸிரூன். மேலே அல்லாஹ் ஈமான் கொண்டவரை குறித்தும் காஃபிர்களை குறித்தும் சொன்னால், இப்போ அல்லாஹ் பேசுகிறது முனாஃபிகீன்களை குறித்து. முன்னாடியே முனாஃபிகீன்களை குறித்து நிறைய நம்ம பேசணும். 2-3 உதாரணங்களை காட்டி அல்லாஹ் சொன்னால், இப்போ மறுபடியும் அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அல்லதீன அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், என்குலூன நகல என்குலு முறித்து கொள்வார்கள், உடைத்து கொள்வார்கள், அஹ்தல்லாஹி மிம்பாதி மீசாகிஹி மிம்பாதி அஹ்தல்லா அல்லாஹ்வுடைய உடன்படிக்கையை ஒப்பந்தம் செய்வதை முறித்து கொள்வார்கள். மிம்பாதி மீசாகிஹி உறுதியாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு, நீங்கள் தொழுகணும், வணங்கணும், அல்லாஹ் ரசூலை ஏற்றுக்கணும், இதுதான் ஈமான், இதுதான் இஸ்லாம், இப்படிலாம் இருக்கணும் எல்லாம் சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. முனாஃபிக்கின் வேலையே இதுதான், செய்யும் போது செஞ்சுக்கிறது, அப்போ தான் வேலையை காமிப்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒப்பந்தம் போட்ட உறுதியாக ஏற்றுக்கொண்ட பின்னரும் அல்லாஹ்வுடைய அஹ்தை ஒப்பந்தத்தை அவர்கள் முறித்து கொண்டார்கள். வயக்தஊன அவர்கள் மேலும் துண்டித்து கொள்கிறார்கள். மா அமரல்லா பிஹி அல்லாஹ் அவர்களுக்கு எதை கொண்டு ஏவினானோ அந்த ஒன்று. அதுதான் நம்ம சொன்ன இந்த எல்லாமே ஈமான், இஸ்லாம், அல்லாஹ் ரசூல், தீன், மார்க்கம். ஐயூஸல மேலும் உறவினர்களை துண்டித்து வாழ்றாங்க. வயுஃப்ஸிதூன ஃபில் அர்ள் பூமியிலே குழப்பம் செய்கிறாங்க. அவங்க பேசுனா போய் பேசுவாங்க, அமானிதத்தை கொடுத்தா அதை மறுபடியும் ஒப்படைக்க மாட்டாங்க, அதை ஏதாவது நம்பிக்கை எது சொன்னால் அதையும் பாதுகாக்க மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையே. இரட்டை வேடம், இங்கே ஒரு மாதிரி அங்கே ஒரு மாதிரி செய்வாங்க. அல்லாஹ் தொடர்ந்து அதை தான் சொல்லி கொண்டே வருகிறான். உலாயிக உமுல் ஹாஸிரூன் அவர்கள் தான் நஷ்டவாளர்கள். அவங்க ஒப்பந்தம் போடுற மாதிரி அல்லாஹ்ட்டே போட்டாங்க, ஆனால் அந்த ஒப்பந்தத்தையும் அவங்க மாறு செஞ்சுட்டாங்க. உறவினர்கள் கூட சேர்ந்து வாழலை, அன்னைக்கு அதையும் மறுத்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தில் நம்ம பார்க்கிறோம். அடுத்து இதற்கு விளக்கங்கள் எல்லாம் அல்லாஹ் முன்னாடியே அந்த நெருப்புக்கு உதாரணம் சொன்னால், இடி மின்னலுக்கு உதாரணம் குர்ஆன் ஆயத்திலே வந்துச்சு. அது வெளிச்சம் தரப்போ நாங்கள் உங்கள் கூட இருக்கோம், ஈமானில் இருக்கோம், இஸ்லாமில் இருக்கோம். வெளிச்சம் மறைஞ்சிட்ட பிறகு, மின்னல் போயிட்ட பிறகு எங்களுக்கு வழி தெரியலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லாம் கும்பலாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடம் இருட்டாக இருக்குது, ஏன்னா விறகு சொல்லிலாம் எடுத்து போட்டு நெருப்பு மூட்டினா அந்த இடத்துல வெளிச்சம் தெரியுது, எனவே நாங்கள் இஸ்லாத்தில் இருக்கோம், ஈமானில் இருக்கோன்னு சொல்லுவாங்க. நெருப்பை அணைஞ்சிட்ட பின்னாடி எங்களுக்கு எதுவுமே தெரியலையே, நாங்கள் ஷைத்தானோடலாம் இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி உள்ள ஆயத்துலலாம் அதோடைய விளக்கங்கள் குறித்து நாம் பார்த்தோம். அடுத்து 3வது ஆயத்து, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி எப்படி நீங்கள் அல்லாஹ்வை நிராகரிக்கிறீர்கள். அல்லாஹ் கேட்குறான், கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி அல்லாஹ்வை எப்படி நீங்கள் நிராகரிக்கிறீர்கள். வகுந்தும் அம்வாத்தன் நீங்கள் மௌத்தாகி இருந்த பொழுது, ஃபஅஹ்யாக்கும் உங்களை அவன் உயிர்ப்பிக்க செய்தான். சும்ம யுமீத்துக்கும் பிறகு அவன் உங்களை வஃபாத்தாக்கினான், மரணிக்க செய்தான். சும்ம யுஹீக்கும் பிறகு அவன் உங்களை உயிர்ப்பிக்க செய்கிறான். சும்ம இலைஹி பிறகு அவன் பக்கமே துர்ஜவும் நாம் மீண்டு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம். நம்ம முன்னாடி மண்ணா இருந்தோம்,
அல்லது விந்து துளியாக நுத்துஃபாவாக இருந்தோம், தாயுடைய வயிற்றில் அல்லது உலகத்தினுடைய மண்ணில் இருந்தோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த விளக்கத்தை தான் சொல்லி காட்டுகிறார்கள். முன்னாடி நாம் தாயினுடைய கருவறையில் நுத்துஃபாவாக விந்து துளியாக நாம் இருந்தோம். அல்லாஹ் படைத்ததை நாம் மண்ணாக களிமண்ணில் நம்மளை படைச்சேன்னு சொல்கிறான். அதுதான் இங்கே சொல்லப்படுது. கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி, அல்லாவை கொண்டு எப்படி நிராகரிப்பீர்கள், வகுந்தும் நீங்கள் ஆகியிருந்தீர்கள் அம்பாத்தன் மௌத்தாளிகளாக. அல்லாஹ் நம்ம நுத்துஃபாவா தாயோட வயிற்றில் வச்சுருந்தோம், மண்ணா நம்ம இருந்தோம். ஃபாஹியாக்கும், அதில் அல்லாஹ் மலக்க வச்சு ரூஹ ஊதி நம்மளை ஒரு குழந்தையாக உருவாக்கி அந்த தாய் 10 மாதம் சுமந்து எடுத்து நம்மளை வெளியாக்குனானா இல்லையா, அல்லாஹ் உயிர் கொடுத்தான். ஃபாஹியாக்கும் சும்ம யுமீதுக்கும், பிறகும் நாம் ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு பின்னால் அல்லாஹ் நம்மளை மரணிக்க செய்வான். கபருக்கு போவோமா இல்லையா. சும்ம யுஹீக்கும், அதற்கு பின்னால் அல்லாஹ் உயிர் கொடுத்து மஹ்ஷர்ல எழுப்புவானா இல்லையா, சொர்க்கம் நரகம் இருக்கா இல்லையா, அல்லாஹ்வை சந்திக்கணுமா இல்லையா. சும்ம இலை துர்ஜவுன், பிறகு நாம் ரப்பின் பக்கமே மீண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறோம், அல்லாஹ்வை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படிங்கிறத என்ன சொல்ல வராங்கன்னா தப்சீரில், முதல்ல நம்ம மண்ணா இருந்தோம், களிமண்ணா இருந்தோம், அல்லது தாயுடைய வயிற்றில் நுத்துஃபாவாக இருந்தோம். அல்லாஹ் அதுக்கு ரூஹு கொடுத்து உயிர் கொடுத்து நம்மளை ஆளாக்கினான். பிறகு நம்மளை ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு பின்னால் அல்லாஹ் மறுபடியும் வஃபாத் ஆக்குவான். ஒரு 60-70 வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்து திருப்பி நம்ம மண்ணறைக்கு தான் போவோம். அதற்கு பின்னால் அங்குள்ள கேள்வி கணக்கு மஹ்ஷர் எல்லாம் முடிந்து அல்லாஹ் என்ன பண்ணுவான், மறுபடியும் நம்மளை வஃபாத் ஆக்கி மறுபடியும் திருப்பி சொர்க்கத்துக்கு கூப்பிடுவான். இது எல்லாம் இந்த ஆயத்திலே பேசப்படக்கூடிய பொருள்களாக விளக்கங்களாக இருக்கிறது. அடுத்து பாருங்க, ஹுவல்லதி ஹலகலக்கும், ஹுவல்லதி ரப்பு தாலா அவன் எத்தகையன் என்றால், ஹலகலக்கும் உங்களை படைத்தான், மாஃபில் அர்லி ஜமீஆ உங்களுக்காக அல்லாஹ் படைத்தான், பூமியில் உள்ள அனைத்தையும் படைத்தான். மனிதர்களை படைத்தான், விலங்கினங்களை படைத்தான், உயிரினங்களை படைத்தான், வானம் பூமி நட்சத்திரம் உலகத்தில் உள்ள என்னென்ன இருக்கோ அல்லாஹ் யாரு நமக்காக அல்லாஹ் எல்லாத்தையும் படைத்தான். அதே போல தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மஸ்தவா இலஸ்ஸமாஇ, பிறகு எல்லாம் அல்லாஹ் சரி செய்தான், இலஸ்ஸமாஇ வானத்தின் பக்கம், ஃபஸவ்வாஹுன்ன அதை அமைத்தான், சப சமாவாத் 7 வானங்களாக அமைத்தான், வஹுவ பிகுல்லி ஷைஇன் அலீம் அனைத்து விஷயங்கள் மீதும் பொருட்கள் மீதும் அல்லாஹ் அறியக்கூடியனாக இருக்கிறான். முதல்ல அல்லாஹ் படைச்சது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, தஃப்சீர் இப்னு கசீர்ல வருது, பேனாவை அல்லாஹ் படைச்சான். பேனா, தண்ணி, பூமி, அரிஷ், அவனுடைய அரிசு, ஒக்கான அரிசு அலல் மா, அவனுடைய சிம்மாசனம் தண்ணீர் மீது தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. இதெல்லாம் ஆரம்பமாக படைக்கப்பட்டது. அதற்கு பின்னால் தான் அல்லாஹ் என்ன பண்ணான், எல்லாத்தையும் படைச்ச பின்னாடி அல்லாஹ் என்ன சொல்றான், சும்மஸ்தவா எல்லாத்தையும் சரிசமமாக்கிட்டு, இலசமாய் வானத்தின் பக்கம், ஃபஸவ்வாஹுன்ன அவன் அமைத்தான், சப சமாவாத் 7 வானங்களை அல்லாஹ் அமைத்தான் அப்படின்னு சொல்றான். பிறகுதான் எல்லாமே படைக்கப்பட்ட பின்னாடி தான் வானம் படைக்கப்பட்டுச்சு. இங்கேருந்து நம்ம பார்க்கறது எவ்வளோ தூரம் பார்க்குறோமோ அது முதல் வானம். அதற்கு அடுத்து 6 வானங்கள் இருக்கு. அதை தாண்டி சிதறத்துல் முன்தஹா இருக்கு. அதை தாண்டி அல்லாஹ்வுடைய அரிசி இருக்கு. இப்படி போய்கொண்டே இருக்கும். கடைசியில் அல்லாஹ்வை நம்ம சந்திக்குவோம். அப்போ அதே தான் அல்லாஹ் சொல்கிறான், முதலில் படைக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வேறு, இறுதியாக வானத்தை நாம் படைத்தோம். இப்போ கடைசி இந்த 2 விஷயத்தை அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவனுடைய ஆற்றலை அல்லாஹ் தெளிவாக வெளிப்படுத்துகிறான். நான் யார் தெரியுமா, நான் தான் உங்களை படைத்தேன், நான் தான் உங்களை மௌத்தாக்குறேன், திருப்பி நான் தான் உங்களை படைக்க போகிறேன், உயிர் கொடுக்குறேன், உங்களை களிமண்ணில் செஞ்சேன், நுத்துஃபாவில் செஞ்சேன், உங்களுக்காக பூமியில் ஒரு எல்லாத்தையும் படைத்தேன், அதுக்கப்புறம் 7 வானத்தையும் படைத்தேன். உனக்கு எப்படி தான் என்னை நிராகரிக்க தோணுது, கைஃப தக்ஃபுரூன பில்லாஹ், எப்படி தான் உங்களுக்கு யார் காஃபிர்களை குறித்து முனாஃபிகீன்களை குறித்து அல்லாஹ் கேட்குறான். ஏன்னா ஈமான் கொண்டவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, அவங்க முரண்டு பிடிக்கிறனால, ரெட்டை வேடம் போடுறனால உனக்கு என்னதான் பிரச்சனை. அல்லாஹ் நம்ம அறிவிற்கு அப்பாற்பட்டவன், அவன் ஆற்றலை வெளிப்படுத்தி காமிக்கிறான். எல்லாமே உங்களுக்கு படைச்சிருக்கு, எல்லாத்தின் மீது நான் சக்தி பெற்றவனா இருக்கிறேன், என்னதான் உனக்கு, என்னை எப்படி தான் நீ நிராகரிக்கிற அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான். அடுத்து இறுதியான வசனம், அது 5வது வசனம்.
பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً. وَإِذْ அந்த நேரத்தில் கால ரப்புக கால சொன்னான் ரப்புக உம்முடைய இறைவன் லில் மலாஇகதி வானவர்கள் மலக்குமார்களிடம் சொன்னான் இன்னி ஜாயிலுன் நிச்சயமாக நான் ஜாயிலுன் ஆக்கக்கூடியனாக இருக்கிறேன், படைக்கக்கூடியனாக இருக்கிறேன், ஃபில் அர்லி ஹலீஃபா பூமியிலே ஒரு ஹலீஃபாவை ஒரு பிரதிநிதியை நான் ஆக்கப் போகிறேன், ஆக்கக்கூடியனாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இப்போ மலக்குமார்கள்லாம் கேட்குறாங்க, காலு கூறுகிறார்கள், தஜ்அலு ஃபீஹா எதற்கு நீ ஆக்க போகிறாய், மை இஃப்ஸிது ஃபீஹா அவங்க பூமியில் குழப்பம் செய்யறதுக்காக நீ ஆக்க போகிறாயா, வயஸ்வி குத்திமா பூமியில் அவங்க சண்டை போட்டு ரத்தத்தை ஓட்டக்கூடிய அந்த மக்களையா நீ படைக்க போகிறாய் என்று கேட்டார்கள். அல்லாஹ் இங்கே பேசுகிறது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள குறித்து பேசுகிறான். மண்ணில் ஒரு மனிதனை அல்லாஹ் படைக்கிறான். ஆதிபிதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மட்டும் படைக்கலாம், நீங்கள் நம்மலாம் இல்லை. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுக்கு படைச்சு அல்லாஹுக்கு எல்லா நுட்பமும் ஞானமும் ஆற்றலும் தெரியும், மலக்குமார்களுக்கு தெரியாது. அப்போ அவங்க சொன்னாங்க, நாங்கள் நு சப்பிஹு பிஹம்திக உன் புகழை கொண்டு நாங்கள் துதி செய்து கொண்டிருக்கிறோம், வனு கத்திஸ் லக் உன்னை பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருக்கோம், அப்புறம் எதுக்கு நீ புதுசாக ஒரு கலீஃபா வேற படைக்க போறேன்னு சொல்ற அப்படின்னு மலக்குமார்கள் யார்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அல்லாஹ் சொன்னா கால இன்னி அல்லாஹ் கூறுகிறான், இன்னி நிச்சயமாக நான் ஆலமு மிக அறிந்தவன், மாலா தாலமும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிந்தேன். அவங்களுக்கு என்ன பயம், நான் மலக்குமார்களுக்கு தஃப்சீரில் வருது, இப்னு கசீர் போன்ற கிதாபுகள் நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் ஜின் இனத்தை படைச்சான். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் மலக்குமார்களுக்கு அப்புறம் ஜின் இனம் ஒன்று இருக்குது. ஜின் இனத்தில் ஆண் பெண் இருக்குது, குடும்பம் இருக்குது, கல்யாணம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவங்கள படைச்சு எல்லாம் பூமியில் விட்டான். அவங்க எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டாங்க. சண்டை போட்டு அடிதடி பிரச்சனை, ரத்தம் ஓட்டுறது, அல்லாஹ் வணங்கலை, மாறு செய்து எல்லாம் பண்ணாங்க. இப்போ கலீஃபா படைக்க போறன்ற அதை பார்த்துட்டு அவங்க கேட்குறாங்க, மலக்குமார்கள் இந்த ஜின் இனத்தை படைச்சியே அவங்களாம் அவங்க மாறு செஞ்சாங்களே, நீ சொல்றதே கேட்கலையே, இப்போ புதுசாக கலீஃபா வேற படைக்க போற, அதாவது வாழையடி வாழையாய் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பின்னாடி தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய, அங்கிருந்து நம்ம இப்போ வந்திருக்கிறோம், தொடர்ந்து இது கியாமத் நாள் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும். கலீஃபா என்று சொன்னால் பிரதிநிதி, ஒரு மனிதன் என்பதாக பொருள். தொடர்ந்து வரக்கூடிய வாழையடி வாழையாக வரக்கூடிய ஒரு மனிதனை நாம் படைக்க போகிறோம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் படைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னோன்னே மலக்குமார்களுக்கெல்லாம் ஷாக் ஆயிருச்சு. காரணம், முன்னாடி ஒரு ஜின் இனத்தை அல்லாஹ் படைச்சா, அவங்களாம் எதுவுமே செய்யலை, சண்டை போட்டுக்கிட்டாங்க, ரத்தத்தை ஓட்டினாங்க, சண்டை போட்டு ரத்தம் வருமா இல்லையா அடிதடி உதையில. அப்போ இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்போ தான் அல்லாஹ் சொல்கிறான், தம்பி உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரியல, உன்னோட எனக்கு அதிகமாகவே தெரியும். நான் ரப்பு, நான் அல்லாஹ் வானம் பூமி படைச்சிருக்கேன், உனக்கு அவ்வளோதான் தெரியும், அதனால் நீ அதோட நிறுத்திக்கோ. நான் என் வல்லமையை வெளிப்படுத்துகிறேன், ஆதம் அவர்களை படைப்பேன், அதற்கு பின்னால் தொடர்ந்து சந்ததியாய் படைப்பேன் என்பதாக அல்லாஹ் அழகாக பேசிக்கொண்டே வருகிறான். எனவே நிறைய செய்திகளை நாம் கற்றுக்கொண்டோம். கொசுவை விட அற்பமானதோ எதையும் அல்லாஹ் உதாரணம் காட்டி விளக்கம் கொடுப்பான். அதே போல முனாஃபிக்கீன்களுடைய தன்மையை குறித்து அல்லாஹ் சொல்லிக்கொண்டே வந்தான். கடைசியில் அவனுடைய ஆற்றலை, இவ்வளவும் நான் செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு, எப்படி தான் நீங்கள் நிராகரிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்களே அல்லாஹ் கேள்வி கேட்டான். இறுதியாக ஒரு பிரதிநிதியை நான் அனுப்ப போகிறேன், அவர் எல்லாமே உங்களுக்கு சரி செய்வார் என்பதாக அல்லாஹ் அழகாக முடித்தான். எனவே கேட்டதை வரும் நாட்களில் புரிந்து அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. குர்ஆனை விளக்கங்களோடு அர்த்தங்களோடு புரிந்து போகக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக. இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுன்னத்துல் வாஹி.